அண்ணனுக்கு மனசு மட்டும்தான் தாராளம்னு நினைச்சேன். இப்ப அவன் மனசு போலவே ரூமும் தாராளம் ஆயிருச்சு. என்னப்பா? ரொம்ப ஓட்டாத. நானும் கண்மணி உட்காரத்துக்கும் தூங்குறதுக்கும் கட்டில் இருக்கே. வெட்டி விடலான்னு பார்த்தா ஒட்டிக்கிட்டே இருக்கான் பாரு. வர வர இவன் பேசுறது நடந்துக்கிறது ஒண்ணுமே புரியல. மா, என்னாச்சுமா? உடம்பு தான் சரியில்லையா? டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ முதல்ல உட்காரு. என்னாச்சுமா? தூக்கம் வரலையா உங்களுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? திடீர்னு வானு கூப்பிட்டதுனால எனக்கு ஒரு மாதிரியா டென்ஷன் ஆயிடுச்சுமா. ஏண்டா, பிரச்சனை இருந்தாதான் கூப்பிடுவேனா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆஃபீஸ்லேயே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், வேலையில் மறந்துட்டேன். இப்போதான் ஞாபகம் வந்துச்சு, அதான் உன்னை கூப்பிட்டேன். என்ன விஷயமா? ஒன்றும் இல்லைப்பா, இவ்வளோ தடைகளையும் சவால்களையும் நாம் தாண்டி இந்த ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா அதுக்கு என்னோட திறமையும் சாமர்த்தியமும் மட்டும் காரணம் இல்லை. அதில் உன்னோட உழைப்பும் ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ ஸோ மச்மா. இதை விட பெரிய ரிவார்டு என்ன வேணும்? தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் போதாதுப்பா, உன் தகுதிக்கு இன்னும் நீ உயர்ந்த நிலைமைக்கு வரணும். என்னம்மா, என்ன சொல்றீங்க? கேட்டரஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு இப்ப தலைவர் யாரு? வேற யாரு? நீங்க தான். உங்களை விட அதுக்கு யாரு தகுதியா இருக்க முடியும்? ராஜசேகர். அதுக்காக இன்னும் நான் எத்தனை நாளைக்கு தான் அந்த நாற்காலிலேயே உட்காந்துருக்கிறது? அடுத்தவங்க வர வேண்டாமா? ஆனா உங்க அளவுக்கு தகுதியானவங்க வேற யாருமே இல்லையேம்மா. ஏன்பா, நீ தான் இருக்கியே. அம்மா, ஆர் யூ சீரியஸ்? ஐயோ, நான் நிஜமா தான்ப்பா சொல்றேன். ஆனா நீங்க இருக்கிறப்போ அது எப்படிமா? அதுவும் எனக்கு எதுக்குமா இந்த பதவி இப்போ? அதெல்லாம் அவசியமா? சொல்லுங்க. இல்ல, நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத. என்னோட பதவி காலம் முடிய போகுது, வேற ஒண்ணுமே கிடையாது. இது எவ்வளவு கௌரவமான பதவின்னு இந்த தொழில இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த பதவியில இதுக்கு முன்னாடி என் அப்பா இருந்தாரு, அதுக்கப்புறம் உங்க அப்பா இருந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப நான் இருக்கேன். எனக்கு அப்புறம் இந்த பதவியில கண்டிப்பா நீ தான் இருக்கணும். இந்த பிசினஸ்ல அன்பு நம்மள எவ்வளவு வேணா மிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பதவி அவனை தேடி வருமா? இதை விட கௌரவம் நமக்கு வேற என்ன வேணும்? இதை வச்சு பிசினஸ்ல நம்ம என்ன வேணா சாதிக்கலாம். என்னடா, நான் இதை சொன்னதுக்கு பதிலையே காணுமே. என்ன, நமக்குள்ள அவ்வளோ தகுதி இருக்கான்னு யோசிக்கிறியா என்ன? இதுல உனக்கு சந்தோஷம் தானே? ஐயோ, நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு?